ஸ்ரீமாத்ரே நமஹா. இன்றைக்கி 61லேருந்து 65 நாம் பார்ப்போம். சுதா சாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி தேவர்ஷிகண சங்காதஸ்தூயமானாத்ம வைபவ பண்டாசுரவதோத்யுக்த சக்தி சேனா சமன்விதா. இது வரைக்கும் 65 வருது. முதல் நாம சுதா சாகர மத்தியஸ்தாய் நமஹா. சுதா அப்படின்னா அமிர்தம், சாகரம் கடல், மத்தியமம் மையப்பகம், ஸ்தா இருப்பிடம், அமிர்த கடலின் மத்தியில் இருப்பவள். இந்த பிரம்மாண்டம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த பிரம்மாண்டம்னா ஒரு பிரம்மாண்டம் கிடையாது, பல கோடி பிரம்மாண்டங்கள் இருக்குது. அந்த பிரம்மாண்டங்களுக்கு வெளியில் சாகரம், பெரிய சாகரம் இருக்குது. அதுக்கு அமிர்த கடல் அப்படின்னு பேர். அந்த கடலின் மத்தியில் இருப்பவள். இன்னொரு அர்த்தம் பார்த்தோம்னா, ஸ்ரீவித்யா உபாசகர்கள் குண்டலினி மார்க்கமாக யோசிச்சா உடம்பில் இருக்கக்கூடிய 6 சக்கரங்கள், அதற்கு மேலே சஹஸ்ரார பத்மம் அப்படின்னு ஒரு முடிவான நிலை. அந்த சஹஸ்ராரங்கிறது என்னென்னா 1000 இதழ் கொண்ட தாமரை போன்ற ஒரு இடம். இந்த இடம் எங்கே இருக்குன்னா தலையில் உச்சியில், எல்லாருக்குமே இருக்குது, தலையில் உச்சியில் இருக்கக்கூடிய இடம் இந்த சஹஸ்ரார பத்மம். இந்த சஹஸ்ரார பத்மத்தில் இந்த குண்டலினி போய் ஆக்டிவேட் ஆகி அங்கே போயிடுத்துன்னா உள்ளுக்குள்ள அமிர்ததாரை பொழியக்கூடிய அளவுக்கு ஒரு உபாசகன் அதை ஏத்திண்டு வந்துட்டான்னா அவன் தனக்குள்ளேயே சக்தியை அனுபவிக்கிறான். அவனும் சக்தியும் வேற வேற அல்ல. அமிர்ததாரை அங்கிருந்து பொங்கி வழிஞ்சுன்னு இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது அவளுக்குள்ளேயே ஒரு சாகரம் ஓடின்னு இருக்கு. அம்பாள் சஹஸ்ரார பத்மத்தில் உட்கார்ந்துட்டு அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு இதுக்கு தத்துவார்த்த அர்த்தம் ஒன்று இருக்குது. நம்ம போன நாமாவில் பார்த்த மாதிரி சௌந்தரிய லஹரியில் ஆதி ஆச்சாரியல் பாடியிருக்கிறது இதையும் சேர்த்தி தான் பாடியிருக்கார், சுதா சிந்தோர் மத்தியேன்னு. அடுத்த நாமா 62 காமாட்சியை நமஹா காமதாயின்யே நமஹா. இது ரெண்டையுமே சேர்த்து பார்ப்போம். அமிர்த கடல் மத்தியில் யார் உட்கார்ந்துருக்கா? லலிதாம்பிகைன்னு பார்த்தோம். இந்த லலிதாம்பிகை இவளே அவள், அவளே இவள் என்பது போல காமாட்சி அப்படின்னாக்கா நமக்கு அர்த்தம் தெரியும். காஞ்சிபுர க்ஷேத்திரத்தில் பிரசித்தமாக இருக்கக்கூடிய நம்முடைய அம்பாள். அடுத்த நாம காமதாயினி. காமம் என்றால் இச்சை, அதை கொடுப்பவள். ஆசைப்பட்டதை தா அப்படின்னாக்கா கொடுப்பதுன்னு அர்த்தம். வேண்டிய வரங்களை கொடுப்பவள் காமதாயினி. காமாட்சி காமதாயினி ரெண்டும் தனித்தனி நாமாதான், ஆனால் ரெண்டுக்கும் சேர்த்த மாதிரி அர்த்தம் வருது. காமாட்சின்னு சொன்ன உடனே மூக்க கவியை ஸ்மரிக்காமல் இருக்க முடியாது. அவர் சொல்கிறார், குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராசர ஜவைத்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி அப்படிங்கிறார். ஒரு குருவாக வந்து, ஒரு தேசிகராக வந்து என்ன வழிநடத்தக்கூடியவளே அப்படின்னு சொல்கிறார். இதுவே காளிதாசன் சொல்லும்போது சியாமலா நவரத்ன மாலையில் தயமான துவயநயனாம் தேசிக ரூபேண தர்சிதா அபியுதயாம். எப்படி வர அம்பாள் தேசிக ரூபத்தில், குருவோட ரூபத்தில் வந்து அவள் கண்ணுனால நமக்கு பண்ணக்கூடிய தயமான துவயநயனாம், அழகான நீண்ட நேத்திரங்களினால அதிலிருந்து தயை பொழிந்து ஒரு குருவா தரிசனம் கொடுத்து ஒரு புதிய அபியுதயாம்னாக்கா புது எழுச்சி, புதிய சூரியோதயம் மாதிரி நமக்குள்ளே அம்பாள் கொண்டு வரா. நமக்கெல்லாம் தேசிக ரூபத்தில், யாரோட ரூபத்தில் காமாட்சி தெரியறான்னு சொன்னால் மகா பெரியவா ஸ்வரூபத்தில் அம்பாள் நமக்கெல்லாம் பண்ணி கிருப்பை இப்படி பண்ணின்னு இருக்கா நம்மளுக்கு. அதில் எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. லலிதா உபாக்கியானத்தில் ஒரு சின்ன கிழக்கதை வருது. தக்ஷ யஜ்ஞத்தை பற்றி முன்னாடியே விஸ்தாரமாக பேசினோம். தக்ஷ யஜ்ஞத்தில் சிவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல. அதனால அம்பாள் கோவிச்சுட்டு போயிட்டா. அந்த யாக குண்டத்திலேயே தன்னுடைய உடம்பை அர்ப்பணிச்சுடுறா. உன்னால் வளர்ந்த இந்த உடம்பு, அதனால் இந்த உடம்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த யஜ்ஞத்திலே தியாகம் பண்ணிடுறா. சதிங்கிற ஸ்வரூபத்தில் அவளுக்கு அழிவு கிடையாது. தன்னுடைய சக்தியை சிவனோடையே ஐக்கியப்படுத்தி கொண்டுடுறா. இந்த வெறும் உடம்பை அங்கே போட்டுடுறா.
இங்கே விட்ட உடம்ப பர்வதராஜ குமாரியா பார்வதிங்கிற பெயரில் வளர்கிறா. அது வேற கதை. இந்த கதையில் பரமேஸ்வரன் அம்பாளின் பூத உடலை எடுத்துட்டு ஒரு இடமா போகிறார். தலையில் தூக்கி பிடிச்சிட்டு சுற்றின்னு நடக்கிறார். அந்த தாண்டவத்தை நிறுத்துறதுக்காக மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார், தன்னோட சக்கரத்தை விட்டு இந்த பூத உடலை துண்டங்களாக்குறார். அப்போதான் பரமேஸ்வரன் கம்பேக் டு நார்மல் ஆவாங்கிறது மாதிரி ஒரு நாடகம். அந்த துண்டிச்ச உடம்பு 51 இடத்துல பூமியில் விழுந்ததா சொல்றது. 51 இடங்கள் எங்க விழுந்ததோ அதெல்லாம் ஒவ்வொரு சக்தி பீட்டமா அந்த பீட்டத்துல அம்பாள் அப்படியே இருந்துட்டு இருக்கா, இன்னமும் இருந்துட்டே இருக்கா. வருகிற பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டும் இருக்கா. அப்படி இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள்ல பல பிரசித்தமான க்ஷேத்திரங்கள் இருக்கு. முக்கியமானது காஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய காஞ்சி க்ஷேத்திரம். காஞ்சின்னு சொன்னாக்கா இடுப்பு பிரதேசம். இடுப்பு பிரதேசம் விழுந்ததுனால இந்த இடத்திற்கு காஞ்சின்னு பேர் வந்தது. இந்த க்ஷேத்திரத்துல பிரம்மாவாகப்பட்டவர் வேள்விகள் யஜ்ஞங்கள் எல்லாம் பண்ணி அம்பாளை பிரார்த்தனை பண்ணி தேவர்களை காப்பாற்றுறதுக்காக வந்து கேட்கிறார். இதற்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணி அங்க வரப்பிரசாதியாக அனுகிரகம் பண்ற நாளைக்கும் பிரம்மா என்ன சொல்றார், இந்த கேட்ட காரியத்தை கண்ணின் நயனங்களின் கடாட்சத்தினாலே அனுகிரகம் பண்றாளே, கேட்ட காமத்தை அப்பொழுதே கொடுத்தவள் என்பதனால காமதாயினி, கண்ணனுடைய கடைக்கண் பார்வையினாலேயே காமத்தை பூர்த்தி பண்ணினவள். அதனால காமாட்சி, அக்ஷினா கண், காமத்தை கடைக்கண் பார்வையாலே பூர்த்தி பண்ணக்கூடியவளான காமாட்சி அப்படின்னு சொல்றாரு இங்க. காஞ்சிபுரத்துல இருக்கிற காமாட்சி பெரியவா திருவாக்கினால சொன்னது லலிதாம்பிகையே சாக்ஷாத் காமாட்சியே தான் அப்படின்னு பெரியவாளே சொல்லியிருக்கா. அடுத்த நாமா தேவ ரிஷிகண சங்காத ஸ்தூயமானாத்ம வைபவா. தேவ ரிஷி கணங்கள் அவளுடைய கூட்டங்கள் சங்காத ஸ்தூயமான ஆத்ம வைபவா, தேவரிஷிகளுடைய கூட்டங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய நெருக்கடியின் பொழுது. என்ன நெருக்கடி? வண்டாசுரன் அவளை வாட்டி வதச்சுன்னு இருக்கான், அதுதான் நெருக்கடி. தூயமான ஆத்ம வைபவா, இவர்களால் துதிக்க பெற்ற தனக்கே உண்டான சிறப்புகளோடு கூடியவள் அப்படின்னு இங்கே அர்த்தம். அடுத்த நாமா பண்டாசுர வதோத்யுக்த சக்தி சேனா சமன்விதா. இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது பண்டாசுரனை பற்றி ஏற்கனவே நாம் கேட்டுட்டோம். வதோத்யுக்த, வத உத்யுக்த, வத அதாவது 4வது தா இங்கே போடணும். சாதாரணமாக வத அப்படின்னு போட்டுட்டா சொல்றதுன்னு ஆயிடும், வதம் பண்ணுறதுன்னு ஆகாது, வதம் அப்படிங்கிறது ஆகாது. அதனால வத அப்படிங்கிறத அழுத்தி சொல்லணும். வதோத்யுக்த சக்தி சேனா சமன்விதா, பண்டாசுரனை வதம் செய்வதற்காக உத்யுக்த அப்படின்னா பிரயத்தனம் பண்ற, முயற்சிக்கின்ற, அதற்காகவே எழுந்த சக்தி சேனா. சக்தி சேனா அப்படின்னா சக்தி கூட்டங்களை தன்னுடன் உடையவள். சமன்விதா அவர்களுடன் சேர்ந்தவள். அம்பாளை சுத்தி சக்திகளின் கூட்டங்கள் இருக்கு. அவ எல்லாரும் சேர்ந்து பண்டாசுரனை வதம் செய்யணுங்கிற முடிவோட கிளம்புறா அப்படின்னு அர்த்தம். இந்த பண்டாசுரனை கொல்ல முனைப்பட்டவள் அப்படின்னு அர்த்தம். சக்தி சேனான்னா யாருன்னு அடுத்ததுல பார்க்கலாம். அம்பாளோட அனுகிரகத்தோட சக்தி கூட்டங்களை சேர்ந்து பார்க்கலாம்.